மிஸ்டர் யூனிவர்ஸ் இந்தியா ரெப்ரசன்டேட்டிவாக செலக்ட் ஆகி அண்ட் வின் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர் 2025. ஸோ இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க. காலையில் 11 o'clock வந்து சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த சாங்கில் நான் இருந்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. நான் மாடலிங்கில் ஆல்ரெடி ஒரு 9 to 10 years இருந்துட்டேன். எனக்கு கேமரா ஃபேர் அந்தளவுக்கு இல்லை. பட் இந்த ஒரு பர்டிகுலர் மியூசிக் ரிலீஸ் ஆனோடனே தான் புரிஞ்சுது அந்த பதட்டம் என்னன்னு எனக்கு புரியல, ஆனால் சினிமா என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. ஸோ காசு பணம் அதெல்லாம் கொடுக்காத ஒரு சந்தோஷம் இது கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ லைக் டு தேங்க் மை என்டையர் டீம், அந்தனன் டீம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒவ்வொருத்தராக சொல்கிறத விட இவங்களெல்லாம் ஒரு டீமாக பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் டாலரேட்டிங் மீ. தேங்க்யூ எவ்ரி ஒன். உங்ககிட்டலாம் எனக்கு கீழே நின்று பேசும்போது நல்லா வருது, ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் கொஞ்சம் பதமாகிடுது, கொஞ்சம் வாயில் கொஞ்சம் லைட்டாக உலர ஆரம்பிச்சிருது. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என் நண்பன் படம் பார்த்தீங்களா, அவன் போய் வாய் வளருது. சந்தோஷ் ப்ரோ ஃபஸ்ட்டு கூப்பிட்டு நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறீங்க, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா. கண்டிப்பாக பண்ணிடலாயா, நல்லா இருக்குது, நல்ல படம், நல்லா கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சு நாங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்பாட்டில் போய் நின்ன உடனே எனக்கு கோ ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க யார் சார் நிற்கிறான்னு பார்த்தா ப்ரொடியூசர் சார் வந்து நிற்கிறார். எனக்கு அதுக்கு மேலே பயம், என்ன நண்பன் படம் ஜாலியாக வேலை பார்க்கலான்னு பார்த்தா கூட ப்ரொடியூசர் வந்து எனக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருக்கிறதுலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லனாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. 4 அடி அறையும் நல்லா வாங்கியிருக்கேன் நானும். ஸோ அதே மாதிரி அடுத்தது அண்ணன் அண்ணன், நான் நிறைய போலீஸை ரொம்ப க்ளோஸாக ஒரு சில டைம் மீட் பண்ணியிருக்கேன், ஒரு சில ரீசன்ஸ்க்காக. தப்பாலாம் இல்லை, நல்ல விஷயமா தான். அது மாதிரி வந்து பிரசன்னுக்கும் எனக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒரு உண்மையான ராவான போலீஸ் எப்படி இருந்தால் எவ்வளோ டெரராக இருக்குமோ அவ்வளோ டெரராக இருக்குது. எனக்கு உண்மையிலேயே மனுஷன் பேசினா அவ்வளோ ஜாலியாக குழந்த மாதிரி இருக்குது. பொறச்சாருன்னா அவ்வளோக்குள்ள பயமா இருக்கு. அவரே கைகாலெல்லாம் உதறுது. சார் இருங்க சார், நான் உண்மையே சொல்லிடுறேன் சார், எனக்கு அடியெல்லாம் வேணாம். அப்படி அவ்வளோ ராவா அவ்வளோ பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து உண்மையில சூப்பரா இருக்குங்க ஃப்ரேம்ல. அப்சல்யூட்லி அந்த அளவுக்கு ஒரு அந்த போலீஸ்க்கான பிசிக்கா இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜ், அது எல்லாமே இந்த படத்துல உங்களுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த படம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும், நான் நம்புறேன். கண்டிப்பா இருக்கும், அவங்களும் இருக்கும். அதை தாண்டி வேற ஒன்றும் பண்ண முடியாது. அது நான் சொல்ல போக அதுக்கப்புறம் இவன் நீங்க ஐஸ்வர்யா அக்கா அவங்க நிறைய பேர் உங்களை வந்து ரீல்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துக்கு அப்புறம் இவங்களும் ஒரு போலீஸ் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. அழகான போலீஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்கிரீன்லயும் ஒரு அழகான போலீஸ் கூடி சீக்கிரம் பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது எங்க டிஓபி என்னெல்லாம் இவ்வளவு அழகா காட்ட முடியுன்றத நான் நிறைய பேர்கிட்ட பார்த்தாலும் என்ன வந்து இப்படியும் காட்ட முடியுன்றத ஒரு சில பேர் மசி கட்டி நானா இது அப்படின்றத பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான். இன்னொன்று வந்து நான் எங்க போனாலும் என்னை அறியாம என்னை பின்னாடியே வராதா என்னன்னு தெரியல. வந்து அது யாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சிவிகுமார் சார் தான். இன்னைக்கு காலையில நான் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனுடைய பிசினஸ் கட் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆள்கிட்ட காட்டினேன். அவங்க நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. யார் சார் சொல்லுங்க சார் அப்படின்னு. சிவிகுமார் சார் தான். இதுக்கு அந்த மாதிரி நான் என்ன படம் பண்ணாலும் அது எண்ட் ஆஃப் த டே அவர்கிட்ட போய் நின்றுது. ஸோ அந்த மாதிரி என்னுடைய எல்லா நல்ல விஷயத்துலயும் சார் எனக்கு சைலண்டா என் கூட யாராவது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறமா நான் எல்லாரையும் சொல்லணும், ஆனா நான் நிறைய எடுத்துக்க விரும்பல. அதே மாதிரி கொஞ்சம் பதத்துல இருக்காங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசியிருப்பேன். அந்த எல்லாருக்கும் நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். If I could fly the airplane any faster, I would have. Okay, so this is my first film. My name is Ivana Varun, and I think first of anything is very special and precious. So every moment that I spent shooting this film with the entire cast and crew, I think I had a great time. I really enjoyed every moment, be it long hours, sunny days, outside, inside. And I feel as an artist, emotions is what we try to deliver so that we could connect to the audience and you, everybody here. And that is what we've tried with this film, that we can connect with you, that you could feel what we are trying to portray and feel. So all I'm requesting is please support our film, watch it on 25th June and pray and support us with all your heart. Thank you. எனது பணிவான வணக்கங்கள். அண்ட் என் நண்பனோட பிரதர் மாதிரி தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா
சாண்ட்ரா சிஸ்டர் பிரதர் அப்படி சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே எனக்கு உடன் பிறந்த ஐயோ எப்படி பார்த்தாலும் கன்ஃபியூஸ் ஆயிடும். இல்லை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் வந்துச்சுன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். பட் படத்துல ஒர்க் பண்ணவங்களே 30 செகண்ட் மேலே நான் பேச மாட்டேன்னு ஏதோ சேலஞ்ச் வச்சுட்டு போனேன்னா நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரில. பட் எனக்குன்னு இல்லை, நாங்கள் பிபி வீட்டிலேருந்து வந்த எங்கள் எல்லாருக்குமே பிபி வீட்டிலேருந்து வந்தால் ஒரு விஷயம் காமனாக இருக்கும், லைஃப் பிஃபோர் பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ்னு. அந்த மாதிரி பிரஜன் ப்ரோ உங்களுக்கு அந்தரன் வந்து லைஃப் பிஃபோர் அந்தரன் ஆஃப்டர் அந்தரன்னு ஒரு மிகப்பெரிய சேஞ்சா இருக்கணும்ன்றத நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா பிபி வீட்டில் இதெல்லாம் அவங்க வெளியில வந்திருக்காது. நானும் அவரு உட்காந்து அவரோட சினிமா லைஃப்லாம் என்னென்ன நடந்துச்சுன்னா அவ்வளோ நேரம் பேசியிருப்போம். அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. கரெக்டாக 2 நிமிஷம் சண்டை போட்டு அதை மட்டும் கட் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. அதனால bro, you have worked so hard for this and you deserve all the success in life. அண்ட் சக்ஸஸ் உங்களை துரத்தி வந்து கிடைக்கணும்னு நான் ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன். அதனால அண்ட் உங்களை இவ்வளோ நாள் பிளைண்டா எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சாண்ட்ரா டிசர்வ்ஸ் மோர் தென் தட். அதனால அவங்களுக்கும் இது கண்டிப்பா போய் சேரணும். ஸோ பிரஜனுக்காக வந்தேனாங்க, நான் பிரஜன் அண்ட் சாண்ட்ராக்காக வந்தேன். ஸோ யா, ஆல் தி பெஸ்ட். அண்ட் ப்ரோ உங்களுக்கு டெபு ஃபிலிம்ன்ற எனக்கு தெரியும், ஒரு டெபு டைரக்டரா நீங்க எவ்வளவு பதட்டத்தில் இருப்பீங்க. 1000 ஹீரோயின் பக்கத்துல உட்கார வச்சாலும் எனக்கு நல்லா தெரியுது, கையெல்லாம் ஃபுல் ப்ரேயர்ல டைட் மோட்ல தான் இருக்கீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. பட் யுவர் ஃபர்ஸ்ட் லுக்ஸ் ரியலி ப்ராமிசிங், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் மியூசிக் ஹரிஷ் ப்ரோ ரொம்ப அந்த த்ரில்லர் மியூசிக் பார்க்கும்போது நிஜமானே இட் கிவ்ஸ் அ ஸ்டில். ஸோ இட்ஸ் ரியலி குட் and everything looks promising and I hope film also delivers. And all the best to entire team and press and media and my dear audience, please do வந்து சப்போர்ட் பண்ணுங்க. படத்தை 25th June வருது. ஏன் படம் எப்போ வருதுன்னு வரும்போது நான் சொல்றேன், அப்பயும் வந்து சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். செல்வி, எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இந்த படம் June 25th ரிலீஸ் ஆகுது. ஸோ மீடியா நண்பர்கள் நீங்களாம் தான் இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகணும். ஸோ மக்கள் வந்து தேட்டருக்கு வரணும் அப்படின்னா அது உங்களால் தான் கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போகணுமோ தயவு செஞ்சு கொண்டு போங்க. இந்த படம் வந்து யாருமே வந்து அப்செட் பண்ணாது. ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, இது த்ரில்லராக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இந்த படத்தில் வந்து என்ன ரோல் சார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். டைரக்டர் சார் வந்து சொன்னார் ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அப்படின்னாரு. சரி ஓகே, நம்ம வந்து ஹைட்டாக இருக்கோம், ஓகே நம்ம ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். செகண்ட் டேக்கு அப்புறம் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணணும்னாங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸர் எப்படி லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போக 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 ஒரு ஃபன்னாகவே போச்சு. ஸோ ரொம்ப நன்றி. டோட்டல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ பிரஜன் சார் ரொம்ப நன்றி. இவானாக்கு வந்து ஸ்பாட்டில் வந்து ஆக்சுவலி தமிழ் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, இது படிச்சுட்டே இருப்பாங்க. நானும் பிரஜன் சார் என்ன பண்ணுவோம், போயிட்டு ஏதாவது ஒரு ஃபன் பண்ணலாம். ஏன்னா நைட் ஷூட்லாம் போகும்போது என்ன ஆகுனா எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு, ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ வந்து இவானா தான் எங்களுக்கு கொஞ்சம் ஓகே இந்த மாதிரி ஓகே இந்த ஃபன் பண்ணலாம் அந்த ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். June 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்தரன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மேடைக்கு நான் வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் எங்களுக்கு அப்படின்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும். நிறைய மேடையில் நீங்கள் வந்து பிரச்சனை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு படமும் ஒரு எடுத்துட்டு அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இது எங்களை கொண்டு போய் சேர்த்துடும், இந்த இடம் எங்களுக்கு கிடைச்சிடும், இந்த இடத்துல பிரேக் கிடைச்சிடும் அப்படின்னு வந்து ஓடிட்டே இருப்பார். பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். நான் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்துருக்கேன், அழுகுறது பார்த்துருக்கேன், பிரேக் டவுன் ஆகுறத பார்த்துருக்கேன். இவ்வளோ எஃபோர்ட் நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு அவர் வந்து உடஞ்சி போனதை நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பக்கத்தில் நின்று பார்த்ததுனால ஒரு படம், ஒரு ஸ்பார்க்கு, அந்த தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடுதல்லே நாங்கள் இருக்கும்போது தான் இந்த படம் சிவி சார் மூலமாக எங்களுக்கு வந்தது. ஸோ சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்கிறேன்.
பிகாஸ் வந்து நிறைய புது புது டேலண்ட்ஸ் அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. பட் வந்து பிரஜன் வந்து எனக்கு சொல்லும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வந்து யாராவது எங்களுக்கு வந்து கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 18 இயர்ஸா ஒவ்வொரு படங்கள் பண்ணும்போது அதை தான் வந்து பேசிட்டு இருக்கோம், இந்த படத்துல நம்ம வந்து வந்துடுவோம் அப்படின்னு. ஏதோ ஒரு இடத்துல அது மிஸ் ஆகும், அது ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்தரன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு ஸ்பார்க் நாங்கள் பார்த்தது இந்த படத்துல தான். இந்த படம் எங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்க போறாங்க, அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஹோப் வந்து இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கு. அண்ட் நிறைய பேரோட கனவுகள், அது பிரஜினோடதோ என்னோடதோ மட்டும் இல்லை, இவானாவா இருக்கட்டும் சூப்பர்பாக நடிச்சிருக்காங்க. சான்ஸில் தமிழ் ஃபிலிமுக்கு ஒரு சூப்பர் ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சந்தோஷ் சார், அவரோட ஸ்கிரிப்டு, ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே வந்து சூப்பர்பாக இருக்குது. அண்ட் டிஓபியாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் ஹரியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து புதுசாக வந்தாலும் அவங்களோட அந்த ஒரு டீம் எஃபர்ட் வந்து இந்த படத்தில் வந்து க்ளீனாக தெரியுது. அதுதான் இந்த அவுட்புட் நம்ம எல்லாருமே பார்த்தது. ஸோ வந்து நிறைய பேரோட கனவு, அந்த கனவு உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்து எங்களோட எல்லாரோடைய ஸ்ட்ரகிளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் இது. இங்கிருந்து வந்து ஒரு காமா போட்டு திருப்பி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். June 25 இந்த படத்தை போய் பாருங்கள், எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கேன். ஆனா நான் தான் லாஸ்டா பேசுறதுல இதுல பெரிய எல்லாருமே முன்னாடியே பேசிட்டீங்க, அதுல என்ன பேசுறதுன்னு தெரியல. சூப்பர் விஜய், ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க. கல்யாணி தேங்க்யூ. கல்யாணிக்கு தயவுசெய்து இருக்கு அதானே, சூப்பர் தேங்க்ஸ் கல்யாணி. இவர் ஒரு நல்ல மனிதர், இப்ப மேல் பாப்போம் அப்படின்னா இது வரைக்கும் நல்ல மனிதர் இருந்தது இல்லையா? ஆக்டரா தான் இனிமே பாப்பீங்க அப்படின்னு. நன்றி, தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. அண்ட் படம் உண்மையிலேயே அவங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் எடிட்ல போயிருந்தப்போ ஒரு தடவை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பிரஜினா நாட்டை நான் கேட்கணும் கேள்விதான், எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கீங்க பிரஜினா, அது எப்படின்னே தெரியல. சின்ன வயசு பெரிய வயசுலாம் பிரிக்கல. நாங்க பிக் பாஸ்ல வந்து இல்லைண்ணா அப்படி சொல்ல வரலண்ணா, நாங்க பிக் பாஸ்ல இந்த ஜம்புலிங்கம்னு ஒரு கேரக்டர் பார்த்திருப்பீங்க, ஒரு போலீஸ் கேரக்டர் தான். அதுக்கு அவர் கொடுத்த ஈடுபாடே பாத்தீங்கன்னா அது ஒரு டாஸ்க் தான். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் ஒரு 3 நாளா தூங்காம இருந்தாரு. அது ஒரு டெடிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சோ அதே மாதிரி பாக்குறப்ப அது நான் பார்த்த போலீஸ், இது ஒரு நான் பாக்குற போலீஸ், ஒரு கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவர். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நான் கண்டிப்பா அந்த படம் அதுக்காகவே நல்லா ஓடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் பாலா, நீ சொன்ன மாதிரிதான், தெரியல என்ன கிடைச்சுன்னு தெரியல, உனக்கும் போலீஸ்க்கு ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா உன் தைரியம் வரவே வராது. ஆனா அந்த இவ்வளவு மோசமான ஒரு வில்லன் அப்படின்னு ப்ரொடியூசரை ஸ்டேஜ்ல சொல்றாலும் ஒரு பெரிய தைரியம். சூப்பர், வேற லெவல். அதே மாதிரி டைரக்டர் சார், நீங்க அடிக்கடி நிக்கல நான் கூப்பிட்டு சொல்லிட்டே இருந்தீங்க, எனக்கு அங்க புரியல, இங்க எனக்கு அது புரிஞ்சிருக்கு. ஓகே தேங்க்யூ. எப்படி ஏன் எங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆனா அவரும் அதே சொன்ன மாதிரிதான், இங்க எல்லாமே ஒரு என் டீமா வந்திருக்காங்க. கண்டிப்பா அதை நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, நாங்களும் நம்புறோம். அந்த படத்துல நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கிறோம், நாங்க ஏன் இந்த படம் பார்க்கணும்? இன்னுமா ஒரு நிமிஷம் வந்ததுல ஏதாவது கேட்கல. எனக்கு கல்யாணம் சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கேன் பாரு. சோ கல்யாணம் என்ன பதில்? கல்யாணம் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணுங்கிறது வேற சார். டேரக்டர் சார் ஏதாவது பதில் சொல்லுங்க சார். டைரக்டர் சார் ராமன், அவரு தானுங்க சந்தோஷ் ராவணன். வழக்கமான படமா இருக்காது. ஆனா ஒண்ணு என்னன்னா, தேங்க்யூ மேடம், இவானா மேடம், எங்க சோசியல் மிஸ் மாதிரியே இருக்கீங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டக்குன்னு வந்தோம் புரியவே இல்லை. என் பக்கத்துல டிஓபிகான்னு சொல்லிட்டே இருந்தாரு. பிரதர் இவ்வளவு பசங்க பேசினாங்க, அவர் இந்த பையன் போட்டோ எடுத்தானா பாத்தீங்களா இல்லையா? அந்த புள்ள வந்து கிச்சுக்கு கிச்சுக்கு கிச்சுக்குனாங்க எல்லாம் அப்படி. ஸோ அதுலயே ஆல் த வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசர் சார் சூப்பர் சார். நான் என்ன சொல்றேன், அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். என்ன சொல்றது சார், படம் ஆக்சுவலி நிறைய புதுமுகங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கீங்க. அதுக்காகவே நல்லா இருக்கும். ஸோ என்னைக்குமே நல்ல விஷயங்களை நல்லதா இருந்ததுன்னா அதை கண்டிப்பா மக்கள்கிட்ட 100 முறை கொண்டு போய் சேர்க்கிறவங்க தான் உங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல படமா இருக்கும் நம்புறோம். அதே மாதிரி அவங்க கண்டிப்பா சேர்ப்பாங்க நம்புறோம். அண்ட் தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஊடகத்துறை அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சாம்பசிவம், என்னோட நெருங்கிய நண்பர். 2019 ஒரு படம் பண்ணார், அடவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்தில் என்னை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. நான் ஹெல்ப் பண்ணேன் அந்த படம் ரிலீஸ்க்கு. அதுல இருந்து என் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணாரு. அது கம்ப்ளீட் ஆர்ட் ஃபிலிம். அது நான் படத்தை காமிச்சார் ஒரு நாள், என்னை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பாருங்க, இது எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு எடிட்டில் வச்சு நான் காமிச்சார் படத்தை வந்து
எடிட்டில் காமிச்சிட்டு நான் சொன்னேன் இந்த படம் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம், இது நீங்கள் வந்து இதுக்கு மட்டும்தான் அனுப்பணும், ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் அனுப்பணும், இது தேட்டருக்கு பண்ணாதீங்க அப்படின்னு. பட் ஆனால் அவர் தைரியமாக இறங்கி அதை தேட்டர்லேயும் பண்ணார். மூணாவது படமாக ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த பையன் வந்து எனக்கு இந்த சந்தோஷ் ராவணன் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன். கொரோனாக்கு முன்னாடி வந்து வாஸ் இன் மை ஆஃபீஸ். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கான்டாக்ட் இல்லை. ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு பையன் கதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, பையன் எப்படி பண்ணலாமான்னாரு. யாருன்னு கேட்டேன், சந்தோஷ் பேர் சொன்னார். நம்ம நல்ல பையன் சார், தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு. படம்லாம் நல்லா. அப்புறம் ஆர்டிஸ்டில் ரெஃபரன்ஸ் கேட்டாங்க, நல்ல முடிஞ்செல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். பட் எனக்கு என்ன ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, ஒரு நாள் இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போடும்போது என்கிட்ட வந்து சந்தோஷம் வந்து பாட்டை காமிச்சிட்டு படம் பேர் அந்தரன். அப்படி நான் சொன்னேன், நீ வேற டைட்டில் இப்போ வச்சுருந்தேன் அப்படின்னு. இல்லை சார், ப்ரொடியூசர் வந்து அந்தரன் வச்சுட்டாரு அப்படின்னோடனே நான் கூப்பிட்டு சொன்னேன், ஆனால் இது ஏன்னா இப்படி ஒரு அந்தரன் வச்சுருக்கீங்க, ஏன்னா ஒரு டைட்டில் வச்சா எல்லாருக்கும் புரியணும், ஆனால் வச்ச டைட்டில் எல்லாருக்கும் வழக்கம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து செட்டாக அது வேறு ஏதாவது மாற்றிக்கங்கண்ணே டைரக்டரும் சொன்னார் அப்படின்னாரு. இல்லை சார், நான் வந்து என் ஃபேமிலியோட போய் கோயிலில் போய் சீட்டை எடுத்து பார்த்தேன், என் ஒய்ஃப் அந்த சீட்டை எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு எடுத்துட்டாங்க, அவங்க எடுத்த பேர் இது மாற்ற முடியாது, ஏன்னா அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல அந்த பேரை இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, சுப்ரீம் ஆர்டர் கொடுத்தாச்சு, அதனால பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நல்ல படம். இந்த படம் வந்து இந்த படம் நான் பார்த்தேன். நான் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கதையோட போக்கும் சரி, கதையோட இதையும் சரி, இறுதி வரை கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அந்த டைரக்டர். அந்த டைரக்டர் இப்போ வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம். நம்ம ஹீரோயின் வரதுக்கு லேட் ஆச்சு, அவங்க ஹைதராபாத்லேருந்து வரதுக்கு 7:30 ஆச்சு. நான் சொன்னேன், எங்கள் வரப்போ ரொம்ப லேட் ஆச்சு, எல்லாம் 9 மணிக்கு முடிச்சு வீட்டுக்கு போனால் நல்லா 6 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னாரு. எல்லாம் கரெக்டாக தலையிலே அடுத்து வந்து இங்கே வந்து ஜூன் 25 நேரம் அது வரைக்கும் பேசிகிட்டு இருப்பார் போல தெரியுது டேரக்டரு, அவ்வளோ நேரம் பேசினார். ஸோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லா ப்ரொமோஷன் டீம்லையும் நான் சொல்லியிருக்கேன், நிறையா சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னோட படங்கள்லையும் சரி, நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வைட் பண்ணாங்கன்னா அவங்ககிட்டையும் நான் சொல்லுவேன், நான் வந்து அந்த டீம்கிட்ட சொல்லுவேன். புதுசாக இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, பாருங்க மேலே போய் யாருக்கும் தேங்க்ஸ் சொல்லாதீங்க, நாங்கள் வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், அப்படிலாம் பண்ணோம், இப்படிலாம் பண்ணோம்னு சொல்லாங்கன்னா அது யாருக்குமே தேவையில்லை. நீங்கள் ஜெயிச்சுட்டு பேசுங்க, அதை கேட்பாங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னா எல்லாம் கேட்டுட்டு வராங்க. ஆனால் திருப்பி இங்கே வந்துட்டு நன்றி நன்றி நன்றின்னே சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. தயவுசெய்து இனிமேல் இந்த ஸ்டேஜில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறேன், அடுத்து நீங்கள் எந்த இன்டர்வியூ பண்ணால் யாருக்கு நன்றின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, படம் ஹிட் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஜூன் 25 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நம்ம எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம், அவங்ககிட்ட சொல்கிறோம், இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறவங்க கடமை. ஆக்சுவலி படம் நல்லா இருந்தால் அவங்க மாதிரி வேறு யாரும் கொண்டாட மாட்டாங்கன்னா அதுக்கு நானே ஒரு பெரிய சாட்சி. நான் எடுத்த படங்களை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் டியூட்டி இஸ் டு கிவ் அ குட் ஃபிலிம் அண்ட் தே வில் டேக் கேர் ஆஃப் தட். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு இருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். அந்த அவங்க ஒய்ஃப் சீட் எடுத்து கொடுத்த மாதிரி அந்த சீட்டு மிகப்பெரிய நல்ல சீட்டாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து என்னோட இன்னொரு நண்பர் புதுசாக ஆடியோ கம்பெனி ஆரம்பித்து இந்த படத்தோட ஆடியோவை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக வாங்கியிருக்காங்க, நல்லா ப்ரைஸ் கொடுத்து. ரொம்ப நன்றி ஆம்லி மியூசிக்கு, அதில் ஓனர் சத்யாவுக்கும் என்னுடைய மிக மன்ன வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் பிரஜின். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அது வந்து இப்போ ரீசெண்ட் டைத்தில் நான் வந்து 2-3 படத்துக்கு நான் பிரஜினை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஒருத்தர் ஃப்ரெண்டு கேட்டார், ஏன்பா அப்படின்னாரு. இல்லை சார், இன்னைக்கு வந்து ஹீரோஸ் எல்லாம் வந்து ப்ரொமோஷன் கூப்பிட்டு வர மாட்டேங்கிறீங்க, அப்போ பிரஜினை கூப்பிட்டீங்கன்னா அவங்க ஃபேமிலியாகவே வந்துடுவாங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க, அதனால அது ஒரு பெரிய ஒரு ஆர்டர் அட்வான்டேஜாக இருக்கு, அதனால ஒரு பேக்கேஜாக வந்துருது அது அப்படின்னு. அது மாதிரி பட் ரியலி இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர். எனக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் போகும்போது எனக்கு பார்க்கும். அப்புறமேல் தான் சொன்னாங்க, ரொம்ப காலமாக நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காருன்றது எனக்கு. ஸோ ரஜினிக்கு இந்த படம் உண்மையிலே அந்த ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் சொன்ன மாதிரி இது வந்து அந்தரனுக்கு முன்ன அந்தரனுக்கு பின்னுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த அமையும். ஹரி என்னோட நல்ல நண்பர், நல்ல பையன், அந்த நல்லா மியூசிக் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ டேக் கேர் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஐ விஷ் ஆல் த டீம் அண்ட் யுவனா வருண் அண்ட் சந்தோஷ் அண்ட் ஆல் த காஸ்டம் க்ரூஸ். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹிட் ஆஃப் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். சம்பந்தம் சார், உங்கள் மனைவி வந்து அந்த பேப்பரில் எது எழுதி போட்டு எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி தான் பல வருஷம் 20 வருஷமாக அவங்க போட்டோலாம் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் ஃபேமிலி பேக்கேஜோடு வந்திருக்கோம். எங்களை புக் பண்ண ஃபேமிலி பேக்கேஜோட வருவோம், வேறு ஆப்ஷன் இல்லை.
ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக ஏன்னா எப்படியாவது ஜெயிச்சிடணும்ன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எனக்கு என்னை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும். கூடவே எல்லா படங்களும் என்னை பார்க்குறாங்க. இல்லை நிறைய பேர் தேவராஜ் சார் நிறைய பேர் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, இந்த படம் ஜெயிச்சிடும், இந்த படம் உங்களுக்கு கரெக்டான கதை மாட்டலைங்க, கரெக்டாக ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுங்க. பட் ஒரு படம் ஒரு ஹீரோ தோளில் எடுத்து ஓடும்போது அது தோல்வி அடைஞ்சாலும் நல்லா ஓடினாலும் தோல்வி அடைஞ்சால் ஹீரோ மேலே தான் பழி போடுறாங்க. இல்லைன்னா ஏதாவது டைரக்டர் வந்து ஒரு கூ வச்சு ஒரு படம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த தோல்வியிலேருந்து எழுந்திரிச்சு ஒரு ஹீரோ அதெல்லாம் அழிச்சிட்டு திருப்பி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறதுன்றது அந்த சைக்கிளில் தான் 20 வருடங்களாக ஓட்டிகிட்டு இருக்கோம். பட் ஏதாவது ஒரு படம் ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கு சாதகம் அமைஞ்சதா சொல்லி நான் மட்டும் ஓடாமல் என்ன ஒரு சைக்கிளில் இருக்கிற ஒரு காத்தாக இப்போ பெடலாக என் குழந்தைங்களும் என் மனைவியும் சேர்ந்து என்னை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நிச்சயமாக இந்த படம் அந்தரன் ஷுவர் ஷார்ட்டாக நிஜமான சான்ற நான் சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை. இவ்வளோ நாளாக நம்ம படங்கள் கதைகள் சூஸ் பண்ணியிருப்போம், எங்கேயாவது தப்புகள் நடந்திருக்கும், அதில் ஒரு தப்பு என் மேலே கண்டிப்பாக நடந்திருக்கும். அதனால அது பிஸ்னஸில் சில இடத்துல போய் உட்காரும். கண்டிப்பாக உங்களோட ஹிந்தி பிஸ்னஸ் என்ன நடந்திருக்கு, உங்களோட அதர் லாங்குவேஜ் நடந்திருக்கு, எஃப்எம்எஸ் நடந்திருக்கு, இதை வச்சு தான் ஒரு கதாநாயகன் வந்து இன்றைக்கி முடிவு பண்ணுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களோட பிஸ்னஸ் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஓடிடி மாறும், நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நல்ல படங்கள் பண்ணுவோம், படம் நல்லா இருந்தால் எங்கே இருந்தாலும் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. என்றைக்குமே தீபாவளி தான், சீரியஸாக சொன்ன மாதிரி தான், டவுட் இல்லை. மெயினாக அதுக்கப்புறம் வந்து சாம்பசிவன் சார் உங்களோட 3வது படம் இது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல கதை நல்ல கருத்தை நீங்கள் முதல் அடவியில் எடுத்திருக்கீங்க, மனிதர்கள் எடுத்தீங்க. இந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் கட்டணும். அந்த கெல்லாம் கட்டினா தான் எங்களை மாதிரி நிறைய பேர் வர முடியும். நீங்கள் அடுத்தடுத்து சந்தோஷ் மாதிரி புது இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி காயத்ரி கண்ணன் சொன்ன மாதிரி இல்லை சாரி ஐஸ்வர்யா கண்ணன் நிறைய கண்ணன் இருக்குல்ல, அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் போட்டோடனே டைட்டாக இருக்குது, சாப்பாடுறது இல்லை, பட்டினி கிடக்குது இல்லைன்னா என்னன்னா அன்னைக்கு அந்த பேண்ட்டோட ஜிப்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாம் ப்ரோ சத்தியமா ப்ரோ நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், ரொம்ப கஷ்டமாச்சு. அன்னைக்கு காஸ்டியூமர் வந்து வெளியே எங்கே சாப்பிட போயிட்டாரு கிட்டத்தட்ட கரெக்டாக. ஆமாவா? ஆமாம், அன்னைக்கு அவர் இல்லை. அதுலேருந்து தான் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே தான். பட் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். நிறைய புதிய புதிய கதாபாத்திரங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க. ராஜீவ், பிரியங்கா, ஐஸ்வர்யா கண்ணன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு இயக்குனர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே கவனிக்க தர ஒரு கேரக்டராக கண்டிப்பாக இருக்கும் 100%. ஸோ வர ஜூன் 25ஆம் தேதி படம் வருது. அதை வந்து தாண்டி என்னென்னா காட்டிட்டு போயிட்டாங்க, இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு. இதுதானே நான் அப்பயே ஞாபகம் வச்சுருக்கேன். அந்த முதல் முறையாக அந்த ஹோம்லி மியூசிக் வந்து இந்த எங்கள் படத்தோட ஆடியோ வாங்கியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் நிறைய படங்கள் நாங்கள் வாங்கணும்னு ரொம்ப அவங்க சைடில் இருந்து சப்போர்ட் வந்து மூவிக்கு நிறைய வந்துட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் பணத்தை தாண்டி நேரம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிக் பாஸ் வீட்டில் நம்ம பல பேர்கிட்ட பழகியிருப்போம், என்ன உள்ளே போகிறோம் இல்லை என்ன திருப்பி கொண்டு வந்திருக்கோம், ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே நம்ம க்ளோஸ் தான். அதில் ஒரு சில பேர் நம்ம வந்து பிரதராகவும் சிஸ்டராகவும் ஃபேமிலியாகவும் ஒரு லவ்வாகவும் இருப்போம். அதில் பல பேர் இருக்குது. பட் இது தைரியமாக காலர் தூக்கி விட்டு சொல்லலாம், என்னோட பெரிய லவ் என்னோட சப்போர்ட் பிரதர் விக்ரம் அண்ட் சபரி. ஏன்னா அந்த வீட்டில் முதல் சண்டை போட்டு நான் வாட்டர் மெலன் கூட தான், அது எல்லாருமே தெரியும். அவர் இல்லை வேணா விடுங்க, அவரையும் கண்டன் கொடுத்துட்டு விக்ரம் கொடுப்போம். விக்ரம் கூட தான் அதிகமாக சண்டை போட்டிருக்கேன். பட் அது ஒரு விஷயம் இருக்குல்ல, யாரோட க்ளோஸாக இருப்பீங்களோ அங்கே தான் அதிகமாக சண்டை வரும். யாரோட சண்டை போட்டுங்களோ அந்த நட்பு தான் வெளியே நீடிக்கும்ன்றது ஒரு சொல். அதை நான் நம்புறேன். கண்டிப்பாக நான் எதுக்கு எடுத்தாலும் விக்ரம் கூட வந்து பெருசாக மீட் பண்ணுறல, பட் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். சபரி அண்ணன் தான் கூப்பிடுவான். அதே மாதிரி சிவி சார் சொன்ன மாதிரி தான், அவர் படித்த காலத்துல என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னார். ஏன் அதை சொன்னார்னு தெரியல. சரி ஜெய் சும்மாறா ஏன்டா. பட் ரொம்ப சந்தோஷம். யாரோ சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் நிறுத்திருக்கலாம், என்னை எடுத்துட்டாங்க உள்ள. பட் ஓகே, ஒரு காலத்தில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கல்யாணி சொன்ன மாதிரி எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி பார்க்க இருக்கணும். ஏன்னா சினிமா அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். என்னையுமே காலேஜில் புக் தூக்கிட்டு போனோம், என்னைக்கோ ஒரு இடத்த பிடிக்கணும் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு இந்த படம் எந்த விதத்திலும் குறைவான படமாக இருக்காது. கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக நல்ல படம் தான். நீங்கள் கொடுக்குற காசு கண்டிப்பாக வந்து வீண் போகாது. உங்கள் நேரம்
கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் நேரமும் கரெக்டாக இருக்கணும், என் ப்ரொடியூசர் டைமும் கரெக்டாக இருக்குது. கடகராசி இல்லை, நான் கடகராசிங்க. கடகராசி ராஜயோகம். நானும் கடகராசி. நிக்கில் சார் கடகராசி. நாங்கள் எல்லாரும் கடகராசி. இல்லை, ஏதோ கடகராசி தான். மரகதான் ஆரம்பிச்சிருங்க கடகராசியில். எனக்கு மீனம். ராம்ஜி சுவாமிகள் மாதிரி ஆயிருப்போகுதுரா. ஓகே. மெயினாக வந்து ரொம்ப நெருங்கிய தம்பி இன்னும் வந்துட்டு இருக்கான் பாவம். எந்த இடத்துல இருக்கான்னு தெரியல. எஃப்ஜே அண்ணா பெங்களூர் ஷூட்டிங்ல இருக்கானா? வந்துடுறேன் 4 மணிக்கு ஃப்ளைட் இறங்கி வந்துடுறேன். இன்னும் வந்துட்டு இருக்கான் பாவம். கன்னிராசி. ஐயோ நல்லா கண்டென்ட் வைக்கிறாங்கடா. ஓகே, அதனால பாவம் எனக்கு வந்துடுவாங்க. ஸோ மீண்டும் உங்களை வந்து ஆடியோவில் வந்து சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அன்பேஷம். தேங்க்யூ.